அன்புடைய பெருமக்களே, நல்ல மார்கழி மாதம் 29வது நாள் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து பொற்றாமரை அடியை போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாதே. எற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தொன்னோடு உற்றோமேயாவோம், உனக்கே நாம் ஆட்சியும் மற்றையும் காமங்கள் மாற்றியலோல் என்பாவா என்று சொல்லி அரங்கம் நிரம்பி இருக்கிறது. அனைவருடைய நெஞ்சங்களிலேயும் பொங்கல் பொங்கி எழுந்து கொண்டிருக்கிறது. எங்களின் மங்கள நிலவாய் மாந்தளிக்காவாய் மனதேடி வந்திருக்கிற பெருமக்களே, தமிழர்களின் வாழ்வில் நாம் பெருமையடைவது அவருடைய இலக்கிய செழுமையே என்று தலைப்பு. இந்த இலக்கிய செழுமையே என்று நினைத்து பார்க்கிறேன். கலைஞர் என்றாலே இலக்கியம், இலக்கியம் என்றாலே கலைஞர். ஆகவே கலைஞரை பற்றி பேசினாலேயே அது இலக்கியத்தை பற்றி அந்த செழுமையை பற்றி பேசியதாக ஆகிவிடும் என்று நினைக்கிறேன். காரணம், பனையோலையில் கடந்த தமிழுக்கு பச்சை ரத்தம் பாய்த்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் ஒரு மனிதன் அல்ல. கூத்தன் இருந்தான், குறரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கிய தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தான், வயதான தமிழ் பாட்டி அவ்வை இருந்தால், அரசியோடு சீதனமாய் புலிச்சோட நாடடைந்த புகழேந்தி அங்கிருந்தான், நக்கீரன், நன்னாகன், நப்பசலை, நப்பூதன், ஓக்கூர் மாசாத்தி, ஒன்சாத்தான், சிலம்படுத்த தக்கோன், இளங்கோ, காவலர்கள் மூவருமே காத்து நின்ற வாயிலுக்கு காவலனான் நந்தி, பாட்டெடுத்தவன் தம்பி, எத்தனை பேர் அத்தனை பேரின் மொத்த வடிவும் தலைவர் கலைஞராக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் என்பது எழுத்துக்களாலான மொழி அல்ல, அது இதயத்தான மொழியாக இன்றைக்கும் நமக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. கம்பன் பாட்டு ஒரு அற்புதமான பாட்டு. தண்டலை மயில்களாட தாமரை விளக்கந்தாங்க கொண்டல்கள் முழுவினேங்க குவளைகன் விழித்து நோக்க தெண்டிரை எடினி காட்டு தேம்பிடி மகரையாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும். அதோ இது கம்பன் பாட்டு. இதிலே பார்த்தால் இயல் தமிழ் இருக்கிறது, இசைத்தமிழ் இருக்கிறது, நாடகத்தமிழ் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நோக்கத்தமிழும் இதில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். உலகத்தில் வேறு எந்த மொழியிலேயும் இப்படிப்பட்ட சிறப்புகள் இருக்கிறது என்று சொன்னால் எதிலேயும் நம்மால் பார்க்க முடியவில்லை. அப்படிப்பட்ட அற்புதமான மொழி இலக்கியம் தமிழன் நிமிர்ந்து நினைந்து பார்க்கிற அளவிற்கு. ஏனென்றால் இந்த தமிழுக்கு மட்டும்தான் இனம் மொழி கடந்த மொழியாக தமிழ் மொழி இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், பௌத்தரின் மணிமேகலை, சமணரின் சிந்தாமணி, சைவரின் பெரிய புராணம், வைணவரின் ராமாயணம், கிறிஸ்தவர்களின் தேம்பாவணி, முஸ்லீம்களின் சீரா புராணம், இத்தனையும் அடங்கிய ஒரு மொழியாக தமிழ் நமக்கு இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. தொல்காப்பிய பூங்கா உலகத்தில் யாராலும் தொட்டு பார்க்க முடியாது. தொல்காப்பிய பூங்கா என்பது யாராலும் தொட்டு பார்க்க முடியாது. இந்த இலக்கியத்தை பற்றிலாம் தொடர்றதுக்கு முன்னாடியே மணி அடிக்கிறீங்களே தலைவரே, நானும் வேறொரு காரன், எனக்கு கொஞ்சம் அருள் பண்ணக்கூடாதா என்பதை மட்டும் இந்த நேரத்தில் கொண்டு, கிட்டத்தட்ட தொல்காப்பியம் என்பது ஒரு அமேசான் காட்டில் உள்ள நுழைஞ்சு வர்ற மாதிரி. உலகத்தில் யாருமே அதை போய் பார்க்க முடியாது. பொதிகை மலை காட்டுக்குள் பொருணநேதி வீட்டுக்குள் எதுகைகளின் கூட்டுக்குள் இமைதறிந்து வளர்ந்த தமிழ்த்தாயை பற்றி அற்புதமாக செய்திகளை நமக்கு தந்திருக்கிறார்கள். அதே மாதிரி குறளோவியம் தான் நம்மளாம் சிந்திச்சு பார்க்கவே முடியாது. 133 அதிகாரங்கள். முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. அந்த கடவுள் வாழ்த்தில் பார்த்தீங்கன்னா எல்லா அதிகாரத்தில் 133 அதிகாரத்தில் 132 அதிகாரங்கள். ஒவ்வொரு அதிகாரத்தில் அடக்கமுடைமை, அமைச்சு, அரண், அருளுடைமை, அலறறிவுத்தல், அபர்வாயின் விரும்புதல், அழுக்கறுத்தல், அவாறுத்தல், அவாமை, இப்படி இந்த தலைப்புகள் வந்துகிட்டே இருக்கும். அந்த 132 அதிகாரங்கள் வரும். கடவுள் வாழ்த்துன்னு ஒன்று இருக்கும். தலைவரை முடிச்சிடும். இந்த கடவுள் வாழ்த்து, அந்த கடவுள் வாழ்த்தில் தலைவர் பார்க்குறாரு, அந்த 10 குறளிலேயும் கடவுள் வாழ்த்து என்கிற வார்த்தை வரல. அந்த 132 அதிகாரங்களில் அந்தந்த அதிகாரத்தின் தலைப்பு ஏதாவது ஒரு குறளுக்கு வருகிறது. அப்போ தலைவருக்கு ஒரு யோசனை, என்னடா இது, நம்முடைய பாட்டன் வள்ளுவன் அல்லவா, 133 அடி உயரம் வள்ளுவருக்கு சிலை வச்சாரப்பா. சுனாமி 28 மாடி 30 மாடி 100 மாடி கட்டிடங்களை பூரா அடிச்சுட்டு போச்சு, வள்ளுவனுடைய காலை கூட தொட முடியலையே. அது காரணம் தலைவர் வச்ச சிலை அல்லவா. அப்போ பார்க்குறாரு, என்னடா காரணம்னு பார்க்குறாரு. இதுக்கு என்ன இது வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. அதற்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிக்கிறாரு. கடவுள் வாழ்த்து இல்லை, அந்த 10 குறளும் வரவில்லை. ஆகவே தலைவர் குறளோவியத்தில் எழுதுகிறார்கள், அதை வழிபாடு என்று எழுதுகிறார்கள். என்ன செய்தி பாருங்க, எப்படி சிந்திக்கிறான் பாருங்க. அதற்கு வழிபாடு என்று வைக்கிறார்கள். அதற்கு ஆசாங்க சொல்லுகிறார்கள், திருக்குறளில் அத்தனை பக்கங்களும் இல்லாவிட்டாலும் போகலாம், இதுதான் சரியான தலைப்பு என்று சொல்லி பேராசிரியர் பெருந்தகை ஆசாங்க அவர்கள் சொல்லியதெல்லாம் நினைத்து பார்க்கிற பொழுது நமக்கெல்லாம் நெஞ்சே நெகிழ்ந்து போகிறது. இப்படி பல செய்திகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம், நேரமாகிவிட்டது. அதே மாதிரி குறளோகத்தில் ஒரே ஒரு செய்தி,
தலைவனுக்கு தலைவி காய்கறிகள் உணவு படைக்கிறா, எல்லாம் செய்கிறா. இதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்தது தான், நானாக படித்தேன். எல்லாம் எல்லா காய்கறிகளும் படைக்கிறாள். அதில் பார்த்தீங்கன்னா பாகக்காயை வைக்கிறாளாம். தலைவர் எழுதுகிறார் பாருங்க, பாகக்காயை வைக்கிறாள். பாகற்காய் கேட்குறான் தலைவன், பாகற்காய் கசக்குமே அப்படின்னு சொல்கிறான். அது பகுத்தறிவை போல் கசக்கும் பிறகு இனிக்கும்னு சொல்லி எழுதுகிறது. இப்படி பல செய்திகளை நமக்கெல்லாம் சொல்லி சென்றிருக்கிறார்கள். கலைஞர் அவர்களை பற்றியெல்லாம் இன்றைக்கு முழுதும் பேசிக்கொண்டோம். எங்கள் இலக்கிய உணர்வுக்கு தாய்ப்பால் ஊட்டிய பாட்டுடை தலைவர், அன்னை தமிழின் ஆண்வடிவம், செங்கோல் தாங்கிய செந்தமிழ், வங்கக்கடல் முட்டும் தங்கத்தமிழத்தின் தனிப்பெரும் தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கிற பெருந்தகை. அவர்கிட்ட ஒரு தடவை போய் அவர் என்ன எனக்கெல்லாம் இன்றைக்கெல்லாம் நினச்சா அண்ணன் சொல்கிற மாதிரி அழுகி வந்துடும். செந்தமிழால் செய்த உடல், செங்கோலால் செய்தவர்கள், வெங்கலத்தால் செய்த குரல், வெற்றிகளால் செய்த கடல், சங்கநூல் சிரித்த குடல், சரித்தரித்து ஞானக்கடல், நெஞ்சமெல்லாம் தமிழன் நினைப்பதெல்லாம் தமிழ்மண் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். அவர்கிட்ட போய் சொன்னேன், கம்பன் விழாவுக்கு போயிட்டு வந்தேன், அண்ணன் கூட இருக்கார் அன்றைக்கி. இன்னையா அவ்வளோ லேட்டுன்னு கேட்டார். கம்பன் விழாவுக்கு போனேண்ணா அப்படின்னு. இன்னையா பேசுனேன்னு கேட்டார். நல்லா பேசிட்டு வந்தேனே அப்படின்னு. யோ சும்மா சொல்லியா, என்ன பேசணும் சொல்லியாண்டார். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி பேசுவோம் அப்படி சொல்லி, மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை தம்மையை தமர்கண்டலும் தனிப்பெரும்பதத்தை இம்மைக்கும் மறுமைக்கும் ஏழு பிறவுக்கும் செம்மைசிய நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் என்று சொல்லி, நந்தா விளக்கணைய நாயகனே என்னால், நந்தா விளக்கணைய நாயகனே நானிலத்து தந்தாய் தனியரத்தின் தாயே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை சொல்லினே வந்தேன். அடுத்தது மின்னார் தரமதில் சூழ் விழிவுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் சுடக்கமலம் சூடினோம் முன்னால் கிழியறுத்தான் என்றொருத்தரும் கீழ்மையில் மேனி சேரும் வழியறுத்தான் என்னவே பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று இந்திய சங்கமெடுத்து ஊத வேண்டிய சொல்லி, திருவாடிபுரத்தில் ஜெகத்துதித்தால் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, 143 உரைத்தால் வாழியே, உயரங்க கண்ணி உகந்தளித்தால் வாழியே என்று சொல்லி, கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர், சோதியாய் மணிமாடம் தோன்றுமூர், நீதியாய் நல்ல பக்தர்கள் வாழுமூர், நான்மறைகள் ஓதுமூர் அப்படின்னு சொல்லி, அச்சுதா மாதவா சதுர்முக பஞ்சமுகாதி தேவர்களுக்கும் தேவனே, ஆதிபுருஷோத்தமனி அரியே, திருமாலிய பசுமியாகி திருமையனுடைய காகுத்தா, வாசுதேவா பரந்தாமா முகுந்தா பதுமநாபா நச்சரிவின் விசிரடித்த கோவிந்தா, ஓம் பூரண்ணே 16 திங்கட்சேரும் பொருந்திய அருக்கன் 18 சேரும் காரணே கருமுகில் பொன்மேனி செரும் கருணி பெரும் கச்சாட் இப்படிலாம் அந்த பாட்டை சொல்லினே வந்தேன். முடிச்சிட்டியா என்ன? முடிச்சிட்டுனா என்ன? ரொம்ப அருமையாக இருந்ததுயா. முதல்ல சொன்ன 2 பாட்டை தான் கம்பராமாயண பாட்டு, மற்றதெல்லாம் என்னையான்னு கேட்டார். இதெல்லாம் யாரால சார் எழுத முடியும்? யாரால எழுத முடியும்? நான் எப்படி முடிச்சிடுவா எப்படின்னா, ஒரு நாள் அப்படி தான் உட்காந்து பேசினே இருந்தோம். என்னையா அப்படி நல்லா பேசுவார். என்னையா நீ காதல் கடிதம் எழுதியிருக்கையான்னாரு. என்னண்ணா நீங்கள் அதில் நான் சக்கரை வெடித்தினா என்ன? ஓ அப்படியாயான்னார். என்ன எழுதுனேன்னாரு, உமா நீ இல்லையே என் வாழ்விய ஒரு கமா அப்படின்னு எழுதுனேன்னா அப்படின்னு. உடனே என்ன பண்ணார், அப்புறம் என்ன ஆச்சுன்னார், எங்கள் ஊரில் ஒரு மூட்டு வழி வாத்தியார்னு ஒருத்தர் இருந்தாருன்னு, அவர் உடனே அந்த பொண்ணு அந்த வாத்தியார்கிட்ட போய் சொல்லிடுது, தொலைச்சிட்டாருண்ணா தொலைச்சி என்ன அப்படின்னு சொன்னார். அப்போ தலைவர் சொன்னார் என்கிட்ட ஒரு செய்தி, நானும் காதல் கடிதம் எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு உதவியாளர் கூட்டு ஒரு புத்தகம் எடுத்து வந்தார். அந்த புத்தகம் வெளியே வரவில்லை, யாருக்கும் தெரியாத செய்தி. அதுக்காக தான் இதை சொல்கிறேன், யாருக்கும் தெரியாத செய்தி. 240 பக்கங்கள் புத்தகம் வரணும், அதை நம்ம கொண்டாடணும். இப்படியெல்லாம் அவரோடு ஒரு தாயாக, தந்தையாக, அண்ணனாக, தம்பியாக, சகோதரனாக எல்லாமாக எங்களுக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிற பெருந்தகை. ஏன்னா இன்னும் நிறைய செய்திகள் வச்சுருக்கிறேன், நிறைய பேச வேண்டியது இருக்குது. பெருமக்கள்லாம் பேசியிருக்கிறார்கள். இது ஒரு அற்புதமான அவை. இந்த அவையை பார்க்கிற பொழுது எனக்கு பேசிக்கொண்டே இருக்கணும் போல் தோன்றுகிறது. ஏன்னா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகொண்டு யான் வெறும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக பூடகமே தோல்வடையை தோடிய செவிப்பூவே பாடகமே எண்டனைய பல்கலையும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வடிவார கூடியிருந்து குளிர்ந்தேலும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.